Dear student, good morning to all. Today topic பார்த்தீங்கன்னா பெட்டி கேஷ் புக். பெட்டி கேஷ் புக் அதாவது பெட்டி கேஷ் புக்னா டே டு டே எக்ஸ்பென்சஸ் ஃபார் என்ட்ரி இந்த ஆல் ஸ்மால் ஸ்கேல் அண்டு லார்ஜ் ஸ்கேல் என்ட்ரிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா என்னுடைய எக்ஸ்பென்சஸ் வந்து இங்கே போடுவாங்க. அதுதான் வந்து பெட்டி கேஷ். டே டு டே எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம்ஸ் என்ன பண்ணுவாங்க அதில் போடக்கூடியது தான் இந்த பெட்டி கேஷ். ஓகேங்களா? இதை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோன்னா சிங்கிள் என்ட்ரி, அதாவது சிங்கிள் காலம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டபுள் காலம், அடுத்தது 3 காலம். 3 காலத்தில் என்ன ஆகுனா டிஸ்கவுண்ட் அலவுடு அண்டு கேஷு, நெக்ஸ்ட்டு பேங்க்கு. டபுள் காலம் சிஸ்டத்தில் என்ன போட்டோம், டிஸ்கவுண்ட் போட்டோம், கேஷ் போட்டோம். சிங்கிள் காலமில் ஒன்லி கேஷ் மட்டும்தான் நம்ம போட்டோம், டிஸ்கவுண்ட் வராது. அலாட்மெண்ட் டிஸ்கவுண்ட்டில் போட மாட்டோம். ஆனால் செகண்ட் காலத்தில் போடும்போது, டபுள் காலம் சிஸ்டத்தில் போடும்போது என்ன ஆகுனா டிஸ்கவுண்ட் அலவுடு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வந்து நம்ம இந்த என்ட்ரியில் போட்டோம். தேர்ட் காலமில் டிஸ்கவுண்ட் அலவுடு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அண்டு கேஷு. லாஸ்ட்டாக என்ன பண்ணுவோம், ஃபைனலாக பேங்க் அக்கௌண்ட்டில் தனியாக அக்கௌண்ட் நம்ம எழுதணும். ஓகேங்களா? அடுத்து கடைசியாக என்ன ஆகுனா இப்போது பெட்டி கேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்டி கேஷ் பொறுத்த வரைக்கும் ஒன்லி சில்லறை ரொக்க ஏடு அப்படின்னு சொல்லலாம். இது சில்லறை ரொக்க ஏடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா டே டு டே எக்ஸ்பென்சஸ், செலவுகள் இருக்குது பார்த்தீங்களா, போக்குவரத்து செலவு, போஸ்ட் ஆஃபீஸ் செலவு, நெக்ஸ்ட் வந்து ஃபயரு, டாக்ஸி செலவு, பஸ், போஸ்டேஜு, கேரேஜு அண்டு ஸ்டேஷ்னரி செலவு, ரிப்ரெஸ்மெண்ட்டு அண்டு அதர்ஸ் சன்ரி ஐட்டம்ஸ், அதாவது இதர செலவுகள் போன்ற செலவுகளை வந்து ஒரு கணக்கில் நம்ம போடணும் அப்படின்னா அது பெட்டி கேஷ் மூலிமா தான் போடுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா அந்த பெட்டி கேஷ் வந்து இதனுடைய டைப்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ஸ்மால் சிம்பிள் பெட்டி கேஷ் புக் அண்ட் அனலைட்டிக்கல் பெட்டி கேஷ் புக், 2 விதமாக வந்து இதை பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? 2 விதமான பெட்டி கேஷ் இருக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து 5 மார்க்கில் கேட்பாங்க. நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. 5 மார்க்கில் கேட்பாங்க. பெட்டி கேஷ் டைப் ஆஃப் பெட்டி கேஷ் புக் அப்படின்னு கேட்டாலும் கேட்பாங்க, இல்லைனா பெட்டி கேஷுடைய அக்கௌண்ட்டை வந்து கேட்பாங்க. அதை நம்ம போடுறதுக்கு தயாராக இருக்கணும். ரொம்ப ஈஸியானது தான். A simple petty cash book resemble the single column cash book. இது சிங்கிள் காலம் கேஷ் புக்காக இதை சொல்கிறாங்க. பட் த காலம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஆனால் சிங்கிள் காலம் புக்கு தான், இருந்தாலும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து கேஷுன்னு தனியாக போடுவோம், பர்டிகுலர் தனியாக போடுவோம், கேஷு அமௌண்ட்டு இந்த தனியாக போடுவோம், எக்ஸ்பென்சஸ் யாருன்னு. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் என்னென்ன செலவு போட்டோமோ அது தனித்தனியாக வந்து நம்ம ஒவ்வொரு காலமாக போடணும். என்னது, அதாவது ஏதாவது பில் பேமெண்ட்டுக்கு தனியாக ஒரு காலம் போடணும், போஸ்டேஜ் செலவுக்கு தனியாக ஒரு காலம் போடணும், இல்லை பஸ் சார்ஜஸ் தனியாக போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதர செலவுகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக காலம் போடணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் போடணும். அப்போ வந்து நோட்டை என்ன பண்ணணும்னா டைரெக்டாக வந்து ஒரு ட்ரையாங்கிள், ஒரு ரெக்டாங்கிள் அதுமாரி வந்து என்ன பண்ணால் நம்ம நோட்டை வந்து நம்ம திருப்பி நம்ம ஃபுல் பேஜில் நம்ம எழுதுகிற மாதிரி வரும். ஓகேங்களா? இதுதான் வந்து இங்கே சிம்பிள் பெட்டி கேஷ்னு சொல்கிறாங்க. அனலைட்டிக்கல் பெட்டி கேஷ்னு புக்குன்னு பார்க்கும்போது இந்த அனலைட்டிக்கல் பெட்டி கேஷை ஒரு பெட்டி கேஷ் இருக்குதுன்னா வச்சுங்களேன், அதனுடைய தலைப்பு வந்து என்ன பண்ணுவோம்னா ஹெட்டிங் லைனில் the separate column of provided for the different heads of payments and 1 columns for the total payments. அதாவது தலைப்புகளில் உள்ள செலவுகளுக்கு ஒரு தனி பத்தி ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுனா இந்த டோட்டல் அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டோட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு பத்தியில் ஒரு காலமில் என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒரு ஆர்டராக ரெக்கார்டு பண்ணி வைப்பாங்க. ஓகேங்களா? டோட்டல் பேமெண்ட் காலம் சேம் அமௌண்ட் இஸ் ஆல்சோ ரெக்கார்டட் இந்த அப்ராப்ரியேட் எக்ஸ்பென்சஸ் காலம். அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக என்ன பண்ணுறாங்க, அதற்கு உரிய செலவுகள் வந்து பதியப்படுத்த அவங்க போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில். ஓகேங்களா? இதை நம்ம சம போட்டுடலாம்.
இங்கே கொடுத்துருக்காங்க 14 லெஜர்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தியா, 14 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான். ஃபஸ்ட்டு வந்து ரெசிப்ட்டு, கேஷ் புக் ஃபோலியோ நம்பர், அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட்டு, பர்டிகுலர், ஓகேங்களா, இது நார்மலாக போடுறது. அடுத்தது வவுச்சர் நம்பர், இது நம்ம நார்மலாக போடுறது தான், வவுச்சர் நம்பர் வரைக்கும். அடுத்தது டோட்டலு, இப்போ தான் அந்த டோட்டல் அது வரைக்கும் ஓகே. அடுத்தது என்னென்ன செலவுகள் வரும் அப்படின்னு பார்க்கும்போது போஸ்டேஜ் செலவு, ஸ்டேஷ்னரி செலவு, அதாவது பென்னு புத்தகம் அதெல்லாம் வாங்கலாம், ஸ்டேஷ்னரியில் அது போடுவாங்க. கேரேஜ், அதாவது கேரேஜ்னா கூலி, டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, கேரேஜில் போடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் ஆர் கன்வீனியன்ஸ் எக்ஸ்பென்சஸ். இப்போ நம்ம ட்ராவல் போகிறோம், அப்போது ட்ராவலுக்கு போகும்போது ஒரு கன்வீனியன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு 50 ருபீஸோ இல்லை 10 ருபீஸோ இல்லை 100 ருபீஸோ என்ன பண்ணுவாங்க, ஒரு கன்வீனியன்ஸ் சார்ஜஸ் கொடுப்பாங்க, அதை நம்ம தனியாக போடணும். அடுத்ததுன்னா ரெப்ரெஸ்மெண்ட்னா நீ வந்து ரொம்ப டென்ஷனாக இருப்பீங்க, போகிற வழியில் ஏதாவது டீயோ காஃபியோ இல்லை ஸ்நாக்ஸோ எதனா சாப்பிடுவீங்க, அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு தனியாக ஒரு காலம் போடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ். என்ன சன்ரைஸ்ன்னு பார்க்கும்போது வேறு ஏதாவது நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, there may be certain expenses which are infinitely for which specific columns and the num provided the record in the column. ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி நிகழாத ஒரு சில செலவுக்கு தனியாக ஒரு பத்தி வந்து ஒதுக்க தேவையில்லை, அது மூலிமா ஒரே பத்தியில் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலம்ல சொல்லப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது மூலிமா ஒரு சம்மு போடுவோம். அடுத்ததான் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பர்சனல் அக்கௌண்ட்னா என்ன, ரியல் நாமினல் அந்த பர்சன் ரியல் நாமினல், இந்த அக்கௌண்ட் மூலிமா இந்த பர்சன்ஸ் அக்கௌண்ட் மட்டும் இங்கே கேட்டிருக்காங்க. அப்போது நபர்களை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு சிறு தொகைகள் இருபத்தியில் வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க, டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் இதை போடுவாங்க. இண்டிவிஜுவல், அதாவது இண்டிவிஜுவல் ஆர் என்டர்ட் த காலம், இண்டிவிஜுவல் காலமில் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்மால் அமௌண்ட் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, இதை போடுவாங்க. அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஜர் ஃபோலியோ, அது நார்மலாக நம்ம போடுறது தான். அது அடுத்தது லெஜர் ஃபோலியோவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், ரிசீவ்ட் ரெக்கார்டட் அக்கௌண்ட்டு. ஓகேங்களா, இப்போ ஒரு சம்மு நம்ம பார்க்கலாம். இப்போ 8th illustration 8ல் prepare an analytical petty cash book from the following information on the impressed system அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இம்ப்ரெஸ்ட் சிஸ்டத்தில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 2017 January 1 received for petty cash 500 rupees. அப்போ petty cash வந்து என்ன பண்ணுறாங்க, ரிசீவ் பண்ணிக்கிறாங்க 500 rupeesல. நெக்ஸ்ட் January 2 அன்னைக்கு பெய்டு ரிக்ஷா சார்ஜஸ் வந்து 5 rupees வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பெய்டு சர்டேஜ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா January 3 பெய்ட் ஃபார் போஸ்டேஜ். அப்போ 15 rupees வந்து என்ன பண்ணுறாங்க, போஸ்டேஜ் செலவுக்கு பெய்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அதே டேட்டில் பெய்ட் வேஜஸ் டு கேஷுவல் லேபர். அப்போ லேபர் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 66 rupees வந்து லேபர் சார்ஜஸாக அவங்க கொடுக்குறாங்க. 4th அன்னைக்கு பெய்ட் ஃபார் ஸ்டேஷ்னரி, ஏதோ ஒரு பொருள் வந்து ஸ்டேஷ்னரி பொருளில் பென்னோ பென்சிலோ ஏதோ ஒன்று வாங்குறாங்க, அது வந்து 134 rupees வந்து கொடுத்து வாங்குறாங்க, பெய்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே டேட்டில் பெய்ட் ஃபார் ஆட்டோ சார்ஜஸ் வந்து 18 rupees வந்து என்ன பண்ணுறாங்க, ஆட்டோ சார்ஜஸாக கொடுத்துருக்காங்க. 5th அன்னைக்கு January 5 அன்னைக்கு பெய்டு ஃபார் ரிப்பேர்ஸ், ஏதோ ரிப்பேர் ஆகிருக்கு, அது என்ன ரிப்பேர்னு தெரியல, 65 rupees வந்து என்ன பண்ணுறாங்க, பெய்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அதே டேட்டில் பெய்ட் ஃபார் பஸ் ஃபேர், ஏன்னா ரிப்பேர் ஆயிடுச்சு, அடுத்தது பஸ் ஃபேர் வந்து என்ன பண்ணுறாங்க 11 rupees வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க, சார்ஜஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெய்ட் ஃபார் காட்டேஜ், ஏதோ ஒரு பொருள் வந்து காட்டேஜ் சம்திங் ஏதோ வாங்குறாங்க, அது வந்து 24 rupees வந்து கொடுத்து வாங்குறாங்க. இது எப்படி நம்ம பெட்டி கேஸாக போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ உங்களுக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க,
ஃபர்ஸ்ட் காலமில் நீங்கள் புரிஞ்சிங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி காலம் எப்படி நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னு முதல்ல நீங்கள் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு வந்து டெபிட் அண்ட் கிரெடிட், இதில் என்னென்ன செலவுகள் இருக்கோ அந்த செலவுகளெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 செலவுகள் இருக்குன்னா அந்த 10 செலவுகள் இப்படி தான் நீங்கள் வந்து நோட்டில் நீங்கள் இந்த ஆங்கிளில் தான் வந்து நோட்டை வச்சுக்கணும். இப்படி தான் நீங்கள் காலம் போடணும். ஓகேங்களா? அக்கௌண்ட் நோட்டில் இப்படி தான் காலம் போடணும். ஒவ்வொரு பேஜுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்கேல் வச்சு நீங்கள் கோடு போடணும். ஓகேங்களா? அப்போது ஃபஸ்ட்டு வந்து டெட்டாஸ் அண்ட் கிரெடிட்டாஸ். சென்டராக வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அனலைட்டிக்கல் பெட்டி கேஷ் புக்கும் போட்டால் போதும். நீங்கள் அனலைட்டிக்கலில் கூட பெட்டி கேஷ் புக்கும் போட்டாவே போதும். அடுத்ததாக ஃபஸ்ட்டு ரெசிப்ட். ரெசிப்டில் என்ன சொல்லுவாங்கன்னா 500 rupees வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ரெசிப்டில் January 1 அன்னைக்கு 500 rupees தான், அதுதான் வந்து கணக்கு. இதுக்கான ரெசிப்டில் 500 கொடுத்துருக்காங்க. அப்போது ரிசிப்டுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன செலவுகள் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு செலவுகளாக என்ன பண்ணுறாங்க எழுதணும். இப்போ வீட்டில் மளிகை சாமானும் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துறாங்க. அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு 500 வந்து அம்மா 500 ரூபா கொடுத்துறாங்க, நீங்கள் இதுக்கான தேவைகள் எல்லாம் இதெல்லாம் வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, காய்கறி செலவு, மளிகை செலவு, இல்லை எண்ணெய், இல்லை தேங்காய், இதை சம்திங் ஏதோ ஒன்று என்ன பண்ணுறீங்க, அந்த மளிகை செலவோ ஏதோ ஒரு லிஸ்ட்டு வாங்குறாங்கன்னா அந்த 500க்குள்ளார என்ன ஆகும், எல்லா அமௌண்ட்டும் வந்து நீங்கள் அதை எழுதின்னு வந்துடணும். அப்போ எழுதின்னு வரும்போது டேலி ஆகுதா இல்லையான்னு பார்க்கும்போது 500 டேலி ஆகுது, மிச்சம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்கும்போது மிச்சம் ஒரு 16 ரூபாய் இருக்குதுமா, இன்னும் 20 ரூபாய் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு 20 rupees இருக்குது, 30 rupees இருக்குது. அப்போது மீதம் இருக்கிற பணத்தை வந்து என்ன பண்ணுறாங்க தனியாக எழுதணும். ஓகேங்களா? அப்போ 500க்கான ஃபுல் டோட்டலில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பெட்டி கேஷ் மூலயமா பார்க்குறோம். அதுதான் டே டு டே எக்ஸ்பென்சஸ், அதுதான் வந்து பெட்டி கேஷ். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ரெசிப்டில் 500. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா CBFN அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தெரியுங்களா? ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அந்த அக்கௌண்ட் தனியாக போடணும், அதில் எதுவுமே வராது, இருந்தாலும் நீங்கள் போட்டு வைங்க. அது போடலாம் கூட பரவாயில்ல. டேட்டு நெக்ஸ்ட் என்ன, டேட் கன்ஃபார்ம் இருக்கணும். அடுத்தது பர்டிகுலர் கன்ஃபார்மாக இருக்கணும். பர்டிகுலர் ஓகேவா? VN வவுச்சர் நம்பரெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். வவுச்சர் நம்பர் நீங்கள் இந்த காலமில் இருக்குது, நீங்கள் போடுங்க. டோட்டல் பேமெண்ட்னா என்ன, நீங்கள் ஒரு பொருளை கொடுத்து வாங்கும்போது என்ன அமௌண்ட் கொடுத்து வாங்குறீங்க, ஒரு பெண்ணு வாங்குறீங்க, 10 ரூபாய் கொடுத்து ஒரு பெண்ணு வாங்குறீங்க, அதுதான் வந்து டோட்டல் அமௌண்ட். ஓகேங்களா? அந்த டோட்டல் பேமெண்ட் வந்து நீங்கள் போடுறீங்க. அடுத்தது வந்து கன்வேயன்ஸ்ன்னு பார்க்கும்போது நீங்கள் போக்குவரத்து செலவுகள் வந்து கன்வேயன்ஸ் போடுவாங்களா, அந்த கன்வேயன்ஸ் சார்ஜஸ் நீங்கள் தனியாக ஃபஸ்ட்டு போடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்டேஜ் செலவுன்னு தனியாக போடணும். கார்டேஜ் செலவுனா அதாவது வண்டி கட்டணம் அப்படின்னு சொல்லுவாங்க. வண்டி கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு அது தமிழில் பேர். அடுத்ததான் ஸ்டேஷ்னரின்னு பார்க்கும்போது எழுது பொருள், அந்த மாதிரி எழுது பொருளுக்கான இது நம்ம எழுதிக்கணும். அடுத்ததாக என்ன பண்ணோம், போஸ்டேஜ்னா அஞ்சல் செலவுன்னு சொல்லிட்டு தனியாக இருக்கும். அஞ்சல் செலவுகள் நம்ம தனியாக போடணும். அடுத்தது வேஜஸ், கூலி, எவ்வளோ கூலி அது தனியாக நம்ம எழுதணும். அடுத்ததாக நம்ம என்ன பண்ணுறோன்னா சன்ரைஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதாவது பல்வகை செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போடுவாங்க. இந்த பல்வகை செலவுனா பழுது பார்த்தல் அப்படின்னு, எதனா ரிப்பேர்ஸ் எதனா சம்திங் இருக்குதா அந்த மாதிரி வந்து போடுவாங்க. இந்த ரிப்பேர்ஸ் தான் வந்து பல்வகை செலவுகள்னு சொல்லுவாங்க. இப்போ கேஷ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து கேஷ் 500 rupees நம்ம தனியாக எழுதணும். 500 rupees வந்து ரெசிப்டில் 500 rupees கேஷ். அடுத்ததான் பை கன்வேயன்ஸ் வந்து 5 rupees. டோட்டல் காலம் நீங்கள் ஃபஸ்ட்டு போடுங்க. ஃபஸ்ட்டு எங்கள் அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ, இந்த இல்லிஸ்ட்ரேஷன் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்களோ, கொஷின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த அமௌண்ட் ஃபுல்லாக நீங்கள் போடுங்க. ஆனால் ஒரு பேமெண்ட் மட்டும் இருக்கும். அந்த பேமெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, டு கேஷ் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, கேஷ் மட்டும் ரெசிப்டில் போடுங்க. ஃபஸ்ட்டு கேஷ் மட்டும் ரெசிப்டில் போடுங்க.
மீதி எல்லாம் என்ன பண்ணுறீங்க, டோட்டல் பேமெண்ட்டில் நீங்கள் போடணும். கன்வேயன்ஸு, கார்டேஜ், போஸ்டேஜ், வேஜஸ், ஸ்டேஷ்னரி, கன்வேயன்ஸ், ரிப்பேர்ஸ், கன்வேயன்ஸ். அதாவது கன்வேயன்ஸ்னு போகும்போது கன்வேயன்ஸில் தான் நீங்கள் போடணும். ஓகேங்களா? கன்வேயன்ஸுங்கிறதுல அது அந்த வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா கன்வேயன்ஸில் போடுங்க. கார்டேஜ் செலவு எதனா வந்துச்சுன்னா அந்த கார்டேஜ் செலவில் போடுங்க. அடுத்தது ஸ்டேஷ்னரி செலவுனா ஒவ்வொரு டேட்டில் ஒவ்வொரு ஸ்டேஷ்னரி செலவு இருக்கும், அந்த ஸ்டேஷ்னரி செலவில் அங்கே போடுங்க. போஸ்டேஜ் செலவுனா சம்திங் எதில் வேணாலும் கேட்பாங்க. பயண செலவில் போகும்போது போஸ்டேஜ் இல்லை அந்தந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு போஸ்டேஜ் செலவு இருக்கும், அந்த இதுக்கு வந்து நீங்கள் தனியாக போடணும். அடுத்தது வேஜஸ் வந்து தனியாக போடுங்க. சன்ரைஸ் இதர செலவுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்களா, அந்த இதர செலவுகளில் வந்து தனியாக போடணும். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் போட்டுட்டு டோட்டல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு போட்டுட்டு 350 rupees வந்து எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்கு. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னா 150 rupees வந்து பேலன்ஸாக இருக்குது. அப்போது அந்த பேலன்ஸ் தான் என்ன ஆகுனா அடுத்த டேட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ரெசிப்டில் நம்ம போடணும். அடுத்த நாள் 6க்கு, அதாவது 6th அன்னைக்கு என்ன பண்ணுறோம், அது ஓப்பனிங்காக மாறுது. அப்போது 150 rupees என்ன ஆகுன்னா அதை நம்ம எடுத்துக்கணும். அப்போ மீது வந்து டு கேஷ் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு பார்க்கும்போது 350 rupees வந்து செலவாயிருக்கு. அதுதான் என்ன ஆகுனா டோட்டல் காலமில் 500 rupees வந்து கால்குலேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இதுதான் வந்து பெட்டி கேஷ். ரொம்ப சிம்பிளானது, நீங்கள் போட்டவே ஈஸியாக, நீங்கள் ஒரு கணக்கு போட்டவே புரிய வரும். ஓகேவா? தேங்க்யூ.